Hi students, 12th standard accountancy chapter 3 illustration sum number 21. Arulapan and Nallasamy are partners in a firm sharing profits and losses in the ratio of 4:1. On 1st January 2018, their capitals were 20,000 rupees and 10,000 respectively. The partnership deed specifies the following. So இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அருளப்பன் நல்லசாமி ரெண்டு பேருமே பார்ட்னராக இருக்காங்க பிஸ்னஸில். அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க, 4:1 ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 1st January 2018 பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அருளப்பன் 20,000ம் நல்லசாமி 10,000ம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போது பார்ட்னர்ஷிப் டீட் ஆஸ் பர் த ஃபாலோயிங்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏபிசின்னு 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். Give the necessary journal entries and prepare profit and loss appropriation account for the year ending 31st December 2018. Assume that the capitals are fluctuating. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த மூணுத்துக்கும் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர அஸ்யூம் தட் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த கேபிட்டலை வந்து நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கரண்ட் அக்கௌண்ட் வராது, கேபிட்டல் அக்கௌண்ட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னால் கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் முடிக்கணும். அருளப்பன் கேபிட்டல் அக்கௌண்ட், நல்லசாமி கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் நம்ம இங்கே நெசசரி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யூஸ் டு பி அலோடு 5% per annum. ஓகேங்களா. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 5% கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக டேரெக்டாக ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணாமல் ஒர்க்கிங் நோட்டுன்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் பேஜில் மெயின் பேஜ்லேயே ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அருளப்பனுடைய கேபிட்டல் எவ்வளவு, 20,000 rupees. ஓகேங்களா. ஸோ 20,000 rupeesக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 20,000 rupeesக்கு 5% எவ்வளோனாக்கா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 200 × 5 இருக்குது. 5 2s are 10. இந்த 2 0 இங்கே ஆட் பண்ணாக்கா அருளப்பனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு, 1000 rupees வருது. அடுத்தது நல்லசாமி வந்து எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, 10,000 rupees. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5%. ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோன்னு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 × 5/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 100, இங்கே 5 இருக்குது. 5 × 100 500 rupees. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அருளப்பன் அண்ட் நல்லசாமிக்கு எவ்வளவு, 1,500 rupees. இப்போ இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். எதுக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு. இப்போ நல்லா கவனிங்க, அருளப்பன் நல்லசாமி ரெண்டு பேருமே 20,000 rupees 10,000 rupees கேபிட்டல் பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பிஸ்னஸ் வேறு பார்ட்னர்ஸ் வேறு, ரெண்டு பேருமே செப்பரேட் பிஸ்னஸ் என்டிட்டி. ஓகேங்களா. ரெண்டு பேருமே தனித்தனி, ஃபேம் வேறு பார்ட்னர்ஷிப் வேறு. ஓகேங்களா. இவங்க பிஸ்னஸ்க்காக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணனால பிஸ்னஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால பிஸ்னஸ்லேருந்து 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்ததுனால பிஸ்னஸ்லேருந்து 5% இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அருளப்பனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு, 1000 rupees. நல்லசாமி எவ்வளோ எடுத்துக்கிறாரு, 500 rupees. ரெண்டு பேருமே பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனால 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுக்கிறதுனால ஆஸ் பர் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பிஸ்னஸ்க்கு அது நஷ்டம். ஓகேங்களா. ஸோ நஷ்டம். ஓகேங்களா. அப்போது என்ன லாஸஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன வரும், இஸ் டு பி டெபிட்டட். ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இஸ் டு பி டெபிட்டட். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்டட் ஆர் 1,500 rupees டு அருளப்பன்ஸ் கேபிட்டல். ஏன் கேபிட்டல்னாக்கா நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணுன்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,000 rupees அண்டு நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 500 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% ப்ரொவைடட். டேட் அங்கே கொடுத்துருக்காங்க 31st December 2018. ஸோ இமிடியேட்டாக என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம எப்பவுமே க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா இமிடியேட்டாக. அதனால் க்ளோஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்கிறது. இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணும்போது கிரெடிட்டுக்கு மாறிடுது. ஓகேங்களா. ஸோ டெபிட்டில் என்ன வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டட் ஆர் 1,500 rupees டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,500. நரேஷன் என்ன எழுதுவீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்
பியில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings சார்ஜ்ட் ஆன் அருளப்பன் நல்லசாமி ஆர் 200 rupees and 300 rupees ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அருளப்பன் நல்லப்பன் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ்லேருந்து drawings பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாக்க drawings சொல்லுவாங்க எடுத்திருக்காங்க. எடுத்ததுனால அவங்க என்ன செய்யணும், பிஸ்னஸ் வேறு பார்ட்னர் வேறு. ஸோ பிஸ்னஸ்லேருந்து எடுத்ததுனால அவங்க என்ன அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எதுக்கு, drawings-க்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அருளப்பனோடது 200 நல்லசாமி 300 rupees என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing பிஸ்னஸ்க்கு வருது. ஓகேங்களா. ஸோ பிஸ்னஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing வரும்போது அது ப்ராஃபிட்னா என்ன செய்யணும், எக்ஸ்பென்சஸ்னாக்க டெபிட், ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் இஸ் டு பி டெபிட்டட், ஆல் த ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் இஸ் டு பி கிரெடிட்டட். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing-ஐ கிரெடிட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், டெபிட்டில் அருளப்பன்ஸ் கேபிட்டல் 200 rupees அண்டு நல்லசாமி கேபிட்டல் 300 rupees. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing சார்ஜ். இப்போ என்ன செய்வோம், இதை இம்மிடியேட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எது, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது டெபிட் போயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அக்கௌண்ட் at 500 rupees to ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 500 rupees என்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சியில் கவனிங்க, த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் கன்சிடரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அமௌண்டட் 18,000 rupees. என்ன சொல்கிறாங்கன்னா, நெட் ப்ராஃபிட் 18,000 rupeesனு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கனாக்க, பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் drawingக்கும் முன்னாடியே நெட் ப்ராஃபிட் 18,000 rupeesனு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing-ஐயும் இப்போ இந்த 18,000ல் கால்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing 18,000 rupees. இப்போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது என்னது, லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எப்படி லாஸ்னாக்கா, அவங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு. கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட்டை பிஸ்னஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. எதுக்காக, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அது லாஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுங்கிறது லாஸ். ஸோ லாஸ்னால் என்ன செய்யணும், நெட் ப்ராஃபிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். எவ்வளோ, 1,500 rupees. அருளப்பன் 1000 அண்ட் நல்லசாமி 500, டோட்டலாக 1,500 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணுறோம். நெட் ப்ராஃபிட்டில் சப்ராக்ட் பண்ணாக்கா 16,500 rupees கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க ரெண்டு பேருமே drawings பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, கேஷ் எடுத்திருக்காங்க அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக. பிஸ்னஸ்லேருந்து கேஷ் எடுத்ததுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ பிஸ்னஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வருது எதுலேருந்து, drawingலேருந்து, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawingலேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேங்களா. ஸோ பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் அது. ஓகேங்களா. இப்போ ப்ராஃபிட்னா என்னது, ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing-ஐ ஆட் பண்ணாக்க எவ்வளோ, 16,500 + 500 17,000 rupees. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே கொண்டு வந்துட்டோம், நெட் ப்ராஃபிட்டை கொண்டு வந்துட்டோமா. இப்போ ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ட்னர்ஸ்க்கு, இந்த நெட் ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும், பிரிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி பிரிக்கணும்னாக்கா 4:2 இந்த ரேஷியோவில் பார்ட்னர்ஸு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 4:2 1னாக்க அருளப்பன் 4 அண்டு நல்லசாமி 1. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இருக்குது நெட் ப்ராஃபிட்டு, 17,000 rupees. எல்லாமே கால்குலேட் பண்ணி 17,000 rupees கொண்டு வந்துட்டோம். இந்த 17,000 rupeesக்கு 4:2 பிரகாரம் அருளப்பனுக்கு 4னாக்க 4 + 1 எவ்வளவு, 5. 4 / 5. இப்போ கேன்சல் பண்ணோம்னாக்கா 1 5 is 5, 3 5s are 15. இப்போ 17ல் 15 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு, 2 இருக்குது. அப்போ 20 ஆகிடுது. அப்போது 5ல் எத்தனை டைம் வரும், 20. 4 5s are 20. இந்த 2 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ இருக்குது, 4 × 3,400 இருக்குது. ஸோ இந்த 2 0வை இங்கே கொண்டு வந்துட்டோம். 4 4s are 16, ரிமைனிங் 1 இருக்குது. 3 4s are 12 + 1 எவ்வளவு, 13. ஸோ அருளப்பனுடைய ப்ராஃபிட் எவ்வளவு, ஆஸ் பர் த ரேஷியோ பிரகாரம் 13,600 rupees. இப்போ நல்லசாமிக்கு எவ்வளவு, ரேஷியோ 1 தான் இருக்குது. இப்போ 17,000 rupees ப்ராஃபிட் இருக்குங்களா. 1னாக்க என்னது, 4 + 1 5, 1/5, 17 × 1/5. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 3 5s are 15. 17ல் 15 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு, 2 இருக்குது. 2னா 20 மாறிடுது. இங்கே 0 ஆட் பண்ணோம்னா 5ல் 20 எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸ் போகுது. இந்த 2 0 இங்கே ஆட் பண்ணிட்டோம். 3,400 × 1 சார் எவ்வளவு, 3,400 rupees. ஸோ நல்லசாமியோடைய ப்ராஃபிட் எவ்வளவு, 3,400 rupees. இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை இதை என்ன செய்கிறோம், நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் பர் த ரேஷியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி பாஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் at 17,000 rupees to அருளப்பன்ஸ் கேபிட்டல்
13,600 எவ்வளவு 4/5 17,000க்கு 13,600. நல்லசாமியோட கேபிட்டல் எப்படி அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிட்டாரு 17,000 into 1/5 இந்த ரேஷியோவில் 3,400 rupees. ஸோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஸோ நம்ம ஏபிசிக்கு நெசசரி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். அதை தவிர ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம் இல்லையா, இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் எங்கே வருது 1 2 3 3 இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் வருது. இது லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் ஜேர்னலில் வருதோ அதை எடுத்து நம்ம லெட்ஜரில் போடுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன எழுதுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st December 2018. கொஸ்டினில் கொடுத்துக்கிறத அப்படியே எழுதிட்டோம். ஹெட்டிங்கை டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி தான் ஃபார்மேட்டு பர்டிகுலர்ஸ் 2 சைடில் எழுதிட்டோம். அமௌண்ட் காலம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 18,000 rupees கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எங்கே கிரெடிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போது ஜேர்னலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபஸ்ட்டு அப்ரோப்ரியேஷன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டெட்டார் சைடில் ஃபஸ்ட்டு டெட்டார் சைடில் வருது. டெட்டார் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணுற மாதிரி டெட்டார் சைடில் போயிட்டு ஆப்போசிட் என்ட்ரி எழுதுவோம். ஆப்போசிட் என்ட்ரி என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,500 rupees. ஸோ டெபிட் சைடில் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,500 rupees யாரோடது, அருளப்பனோடைய இது 1,000 rupees, நல்லசாமியோட 500 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ட்ரு பண்ணிப்போம். அடுத்தது எங்கே வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கிரெடிட்டில் வருது. கிரெடிட்டில் வந்தால் கிரெடிட் சைடில் போயிட்டு இதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் யாரோடது, அருளப்பன் அண்ட் நல்லசாமியோட 200 300 என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டாரில் இருக்குது. டெட்டாரில் என்னக்கா டெபிட் சைடு போயிடுவோம். டெபிட் சைடில் போய்ட்டு ஆப்போசிட் என்ட்ரி என்ன இருக்குது, அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நல்லசாமி கேபிட்டல் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஓகேங்களா. அருளப்பனோட 4/5 அண்ட் நல்லசாமியோடது 1/5 30,600 3,400 ரெண்டு பேருடைய ப்ராஃபிட் ஆஸ் பர் த ரேஷியோ என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போது ரெண்டு சைட்லையுமே 18,500 rupees டெட்டார் அண்ட் கிரெடிட்டாரில் கிடச்சிருக்கு. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.